நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் தனுசு, மகரம், கும்பம், மீனம் இந்த 4 லக்ன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த பதிவில் பலன்கள் காணப்போகிறோம். இது உங்கள் வாழ்க்கைக்கு உதவக்கூடிய பதிவு தான். உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் தனுசு, மகரம், கும்பம், மீனம் இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் இருந்தாங்கன்னா இந்த பதிவு உங்களுக்கு தான். இந்த பதிவு கடைசி வரை கேட்டு இப்படி தான் உங்கள் வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு நீங்களே தெரிந்து கொள்ளலாம். வான் மண்டலத்தில் ராசி கட்டத்தில் தனுசு, மகரம், கும்பம், மீனம் வட திசையை குறிக்கக்கூடியது. தனுசு பார்த்தீங்கன்னா வடமேற்கு திசை, மகரம் வடக்கு, கும்பமும் வடக்கு, மீனம் வடகிழக்கு திசை. இப்போ வடமேற்கு திசையிலும் வடகிழக்கு திசையிலும் மின்னல் மின்னுது அப்படின்னாவே ஓரிரு நாட்களில் மழை கண்டிப்பாக பொழியும். வடமேற்கு திசையிலும் வடகிழக்கு திசையிலும் பொழுக்கு பொழுக்குன்னு மின்னல் மின்னுது, கோபுர மகள் எந்திரிக்குது அப்படின்னாலே ஓரிரு நாட்களில் விவசாயிகள் உறுதியாக சொல்லுவாங்க, எப்படியும் இன்னும் 2 நாளில் உழவு மழைனாச்சும் பெய்யும், விவசாயம் பயிர் பண்ணிக்கலாம் அப்படின்னு விவசாயிகள் உறுதியாக சொல்லுவாங்க. அதே மாதிரி வடமேற்கு திசையிலும் வடகிழக்கு திசையிலும் மின்னல் மின்னுச்சினாலே மழை வரும். அதே மாதிரி தென்கிழக்கு தென்மேற்கு திசையில் மின்னல் மின்னினாலும் ஒரு வாரத்துக்குள்ள மழை வரும். ராசி கட்டத்தில் இந்த உபய ராசிகளில் வான் மண்டலத்தில் மின்னும் போது தான் மழை வருகிறது. ஏன்னா மலைக்கு அதிபதியான வர்ண பகவான் சுக்கிர பகவானுடைய 3வது நட்சத்திரம் தனுசு ராசியில் போராட நட்சத்திரம் இருக்கிறது. அதுதான் வடமேற்கு திசையை குறிக்கிறது. தனுசு, மகரம், கும்பம், மீனம் இந்த 4 ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இளம் வயதில் இதில் ஒரு குழந்தை பிறந்து விட்டால் உங்களுக்கு தெரியாது, ஏன்னா நீங்கள் குழந்தை பருவத்தில் இருப்பீங்க. இந்த 4 லக்ன ராசியில் ஒரு குழந்தை ஒரு குடும்பத்தில் பிறந்து விட்டால் அப்பா கடன் வாங்கி கடனாளி ஆகி விடுவார். தனுசு, மகரம், கும்பம், மீனம் இந்த 4 ராசி லக்னத்தில் ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறந்து விட்டால் அப்பா கடன் வாங்கி கடனாளி ஆகி விடுவார். அப்போ இவங்களுடைய 10 வயசு 5 வயசுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அப்பா கடன் கட்டக்கூடியவராக, கடன்காரர்கள் நச்சரிப்பாங்க, கடன் கொடு என்னைக்கு தர எப்போ தர அப்படின்னு சண்டை சச்சரவுகள், குடும்பத்தில் நிம்மதியே இருக்காது. அதே அரசு வழியில் பேங்கில் கடன் வாங்கியிருந்தாங்கன்னா ஏலம் ஜப்தி வரை செல்லும். வீடு இருந்தால் வீடு, சொத்து இருந்தால் சொத்து, வண்டி இருந்தால் வண்டி, ஏலம் ஜப்தி வரை செல்லும். இந்த ராசி லக்னத்தில் ஒரு குழந்தை ஒரு குடும்பத்தில் பிறந்தால் இளம் வயதில் பெற்றோர்களுக்கு ஒற்றுமையாக இருக்காது. அப்பாவும் அம்மாவும் சண்டை கட்டிக்கிட்டே கிடப்பாங்க. குழந்தையாக இருக்கும்போதே நீங்கள் பார்க்கலாம், என்னடா இது அப்பாவும் அம்மாவும் ஒற்றுமை இல்லாமல் சண்டை கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு குழந்தைகளுக்கு நிம்மதி போயிடும். ஒன்று கடன் பிரச்சனை இல்லை அப்படின்னா பெற்றோர்களுக்குள் சண்டை சச்சரவு, ஒன்று அந்த பிரச்சனை இல்லைனா இந்த பிரச்சனை, இந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா வீடு நிலம் சொத்து வழியில் வீட்டு பக்கத்தில் இருப்பவர்கள், நிலத்துக்கு பக்கத்தில் இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா கல்லுக்கிட்ட ஒரு பக்கம் குடையுவாங்க. பக்கத்தில் இருப்பவர்கள் அவங்க பக்கம் ஒரு அடி வெட்டி சேர்த்திக்குவாங்க. இல்லைன்னா வாக்கியா வரப்பு தடுத்து பிரச்சனை அப்படின்னு சொத்துக்கள் மூலமாக பக்கத்தில் இருப்பவர்கள் பிரச்சனை பண்ணுவாங்க. ஒரே சண்டை சச்சரவாக இருக்கும். ஊயின்னு பார்த்துருவான் தீர்த்துருவான் அப்படின்னு கத்தி கப்படாலாம் தூக்கிட்டு ஓடுற மாதிரி, மற்றவர்களை பயமுறுத்துற மாதிரி, மற்றவர்கள் உங்களை பயமுறுத்துற மாதிரி. தனுசு, மகரம், கும்பம், மீனம் இந்த ராசி லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு இளம் வயதில் இந்த பிரச்சனைலாம் ஏற்படும். வீடு சொத்து நிலங்கள் மூலம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் ஒரே பிரச்சனையாக இருக்கும், ஒரே சண்டை சச்சரவாக தான் இருக்கும்.
இந்த ராசி லக்னங்களில் பிறந்தவர்கள் இளம் வயதில் காதல் விவகாரங்களில் போய் மாட்டிக்குவாங்க. இரு குடும்பங்களுக்குள் சண்டை சச்சரவு வரும். இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் திருமணம் ஆன பிறகு வரதட்சணை கேட்டு சண்டை கட்டிக்குவாங்க. 1 பவுன் போடணும், 5 பவுன் போடணும், வண்டி வாங்கி கொடுக்கணும், அல்லது நான் கேட்டது என்ன கொடுக்கல அப்படின்னு குழந்தை பிறந்த உடனே தனுசு, மகரம், கும்பம், மீனம் இந்த 4 ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் வரதட்சணை கேட்டு தன்னுடைய வாழ்க்கை துணையை கொடுமைப்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த 4 ராசி லக்ன அன்பர்களுக்கு உண்டு. தனுசாக இருந்துச்சுன்னா சொல்லவே தேவையில்லை. கல்யாணத்துக்கு வரன் பார்க்கும் போதே எத்தனை பவுன் போடுவீங்க, என்ன செய்வீங்க அப்படின்னு முன்னாடியே கேட்டுருவாங்க. தனுசு ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சொல்லவே தேவையில்லை. மாம மச்சனன்கள் சொத்து இவங்க பெரும்பாலும் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். தனுசு ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மாம மச்சனன்கள் சொத்து சீர்வரிசை இவங்க கல்யாணம் பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கிறது. வரதட்சணை கேட்கும்போது மாம மச்சனன்களுக்குள் ஒரே சண்டை சச்சரவாக இருக்கும். ஊர் உறவுகளிடம், பங்காளிகளிடம், மாம மச்சனர்களிடம் ஒற்றுமை இல்லாமல் வாழக்கூடிய அமைப்பு. இளம் வயதில் ஒரே சண்டை சச்சரவு, ஒரே பிரச்சனையாக இருப்பதனால்தான் தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஊர் உறவுகளிடம் ஒற்றுமை இல்லாமல் வாழ்கிறது. இளம் எத்தனை வயது வரை இருக்கும் அப்படின்னா ஒரு 40 வயது வரை. நீங்கள் 40 வயது கடக்கும் வரை இளம் வயதில் கடன் பிரச்சனையாக இருக்கும். இல்லைனா பெற்றோர்களுக்குள் ஒரே சண்டை சச்சரவாக இருக்கும். இல்லைன்னா நிலம், சொத்து, பூமி வழியில் ஒரே பிரச்சனையாக இருக்கும். அப்படி இல்லைன்னா காதல் விவகாரம், அப்படி இல்லைன்னா திருமணம் ஆனவுடன் வரதட்சணை கொடுமை. இந்த பிரச்சனையெல்லாம் இந்த தனுசு, மகரம், கும்பம், மீனம் இந்த 4 லக்ன ராசியில் பிறந்தவர்களுக்கு இளம் வயதில் 40 வயதுக்குள் கண்டிப்பாக சந்தித்தே தீருவீர்கள். 40 வயதிற்கு மேலே தான் இந்த 4 லக்ன ராசியில் பிறந்தவர்களுக்கு ஞானம் பிறக்கும், பிராச்சத்தம் தேடுவார்கள். அப்போ பார்த்தீங்கன்னா ஊர் உறவுகள் யாருமே ஒற்றுமையாக இருக்க மாட்டாங்க. எல்லாம் பகையாக தான். யாரும் 3வது மனிதரை பார்த்துற மாதிரி, வானுலகத்தில் வந்தவர்களை பார்க்குற மாதிரி இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவர்களை உறவுக்காரர்கள், பக்கத்தில் இருப்பவர்கள் பார்ப்பாங்க. ஏன்னா இளம் வயதில் நீங்கள் சண்டை சச்சரவு, கடன், பகை, விரோதம் இப்படி அனைத்து வழியிலும் பட்டு வந்திருப்பீங்க. தனுசு, மகரம், கும்பம், மீனம் இந்த 4 லக்ன ராசியில் பிறந்தவர்களுக்கு செய்வன, போட்டி, பொறாமை, எந்திரம் வைக்கக்கூடியவர்கள், மந்திரம் வைக்கக்கூடியவர்கள். பெரும்பாலும் இவர்களுக்கு பொறாமைக்காரர்கள், எதிரிகள் கூடுதலாகவே இருப்பாங்க. 40 வயதுக்கு மேலே நீங்கள் என்ன பிராச்சத்தம் தேடுவீங்க அப்படின்னா இறை வழிபாடு, அதிகமாக கோயிலுக்கு போவீங்க, சாமி கும்பிடுவீங்க. தன்னுடைய உறவுகளிடம் ஒற்றுமையை வளர்த்து கொள்வது இந்த 4 லக்ன ராசிக்காரர்களுக்கு குறைவு தான். இளம் வயதிலே வெட்டி விட்டாச்சு. இளம் வயதிலேயே உறவுகள் எல்லாமே பிரிஞ்சு போயிடுவாங்க. அப்புறம் 40 வயதாகி சிலர் திருமணம் ஆகாமலே மாமன் சரியில்லை, மச்சனம் சரியில்லை, சொந்தக்காரர்கள் சரியில்லை அப்படின்னு மற்றவர்களை குறை சொல்லி கொண்டே இந்த 4 லக்ன ராசியில் பிறந்தவர்கள் காலம் கடந்து கொண்டிருப்பார்கள். மற்றவர்களை குறை சொல்வதற்காகவே இந்த 4 லக்ன ராசியில் பிறக்கக்கூடிய ஆணும் சரி, பெண்ணும் சரி மற்றவர்களை குறை சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா காலபுருஷனுக்கு 9, 10, 11, 12 சனியுடைய வீடும் குரு பகவானுடைய வீடும். இந்த 4 லக்ன ராசியில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை நிலை இப்படி தான் இருக்கும். இளம் வயதில் ஒரு 40 வயது வரை இந்த பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து கொண்டு வருவீங்க. அப்போ ஊரும் சரி, உறவும் சரி, யாராக இருந்தாலும் ஒரு கை பார்த்தரலாம் அப்படின்னு ஒரு சண்டை சச்சரவு தான். 40 வயதுக்கு மேலே பிராச்சத்தம் தேடுவீர்கள். அப்பவும் உறவினர்கள் ஒற்றுமை என்பது இந்த 4 லக்ன ராசிகளுக்கு இருக்காது. நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.